வாடா. அப்பா இது அநியாயம். பெரிய நியாயத்தை கண்டவன். வீட்டுக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். வாடான்ற. இது ஒரு ராசி இல்லாத பொண்ணு. பிறந்த உடனே தாய் தகப்பனை போட்டு முழுங்கிடுச்சு. அப்புறம் கூட பிறந்தவனோட பொண்டாட்டியை பிரிச்சு அவனையும் வீட்டை விட்டு விரட்டிடுச்சு. இப்ப என்னடான்னா தகப்ப மாதிரி வளர்த்த அண்ணனை கல்யாண பந்தல்ல கைதி ஆக்கிடுச்சு. இன்னும் என்னென்ன செய்யுமோ? அத சொல்லி குத்தம் இல்ல, அது பிறந்த வேலை அப்படி. இது ஒரு ராசி இல்லாத பொண்ணு. பிறந்த உடனே தாய் தகப்பனை போட்டு முழுங்கிடுச்சு. அப்புறம் கூட பிறந்தவனோட பொண்டாட்டியை பிரிச்சு அவனையும் வீட்டை விட்டு விரட்டிடுச்சு. இப்ப என்னடான்னா தகப்ப மாதிரி வளர்த்த அண்ணனை கல்யாண பந்தல்ல கைதி ஆக்கிடுச்சு. இன்னும் என்னென்ன செய்யுமோ? அத சொல்லி குத்தம் இல்ல, அது பிறந்த வேலை அப்படி. ஆட்டோ நேருபாலம் வரைக்கும் போகணும், வரீங்களா? தயங்காதீங்க, 10 ரூபா தரேன். நீ ஆட்டோல ஏறும்போதே உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க போறேன்னு பாக்கணும்னு தான் பேசாம இருந்தேன். நான் இப்ப ஆட்டோ டிரைவரா இருக்கேன். எனக்குன்னு ஒரு குடிசை இருக்கு. வாமா, அங்க போலாம். இது என்னது, காசிநாதன் வீடா இல்ல இந்த இந்தி சினிமா படத்துல வர்ற கானா பஜானா சீனா? தம்பி அண்ணா அங்க பாரு, கதவை ஏன் திறந்து வச்ச? கண்டதெல்லாம் நுழையுது பாரு. இந்த வீட்டுல இப்ப தலைமை மாறி போயிடுச்சு. நைனா பேப்பர்ல அடிக்கடி படிப்போமே, திடீர் புரட்சி, இரவோடு இரவாக ஆட்சி மாறியது அப்படின்னு. கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஆட்சியை என் அண்ணனார் கைப்பற்றினார். இன்னையிலிருந்து நான் தான் தலைவன், இந்த குடும்பத்தின் தலைவன். அப்போ என்கிட்ட உனக்கு இருந்த பயம் அது மலையேறிடுச்சு. எப்பா நீ என்ன மிரட்டி போய் சொல்ல வச்சியே, அப்பவே. அன்னைக்கு நான் எரிமலையா குமரிக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் வெடிச்சிட்டேன். திமிரு பிடிச்ச கழுத, உன்னை என்ன செய்யறேன் பாரு. நெருங்காதே. நெருங்குனா நான் அப்புறம் மாதிரி உண்மையை சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். இந்த வயசுல எனக்கு சிறைவாசமா? You can go. அருமையான வீடு, முதல் ஏலம் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். 60,000. 60,000. எங்க ராம்ஃபோன் பாடுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுங்க. ஓடுங்க பார்க்கலாம். மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடிச்செம்பொன் போனால் என்ன கிளியே, கோடிச்செம்பொன் போனால் என்ன கிளியே, கோடிச்செம்பொன் போனால் என்ன கிளியே.
நம்ம வீடு ஏலத்துல போயிருச்சுமா. அப்போ அண்ணனும் அண்ணியும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அண்ணா பார்வதி, நான் வரட்டுமா? எங்கெங்க பரப்பிட்டீங்க? எங்க போறது? வண்டி போட வேணாம், எங்கேயாவது போய் எல்லா சாப்பீஸும் ஏறி இறங்கிட்டேன். உனக்கு வயசாகி போச்சு, கண் பார்வை மங்கி போச்சு, சின்ன எழுத்தெல்லாம் அச்சு போக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற எனக்கு என்ன தெரியும்? மூட்டை தூக்கலான்னா உடம்புல பலம் இல்லை பார்வதி. பார்வதி, இனி நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இடத்த காலி பண்ணிட்டு வெளியில போங்க. ஏங்க எங்க சத்திரத்து மேனேஜர் பொண்ணுக்கு இங்க கல்யாணம் நடக்க போகுது. தர்ம சத்திரம்னு போட்டிருக்கீங்க. அது எங்களுக்கு தேவையில்லாத போதுதான்ப்பா. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, வெளியில போங்க. சொல்லுப்பா. ஐயா உங்களையும் தான். கிளம்புங்க கிளம்புங்க. நல்லா சொன்னீங்க. பெண்கள் சமுதாயத்தையும் அடியோட மாத்தி அமைக்கணும், அப்பதான் சொசைட்டி முன்னேறும். ஹலோ, கல்யாணி ஸ்பீக்கிங். யாரு? டாக்டர் ரேணுகாவா? என் பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சா? ஒன்றும் இல்லைல்ல? என்னது, கர்ப்பமா இருக்காளா? இஸ் இட் கன்ஃபார்ம்? ஓ சரி சரி, நான் நேரா வந்து பேசுறேன். என்ன கல்யாணி, நேத்துக்கு தானே அட்வொகேட் கிட்ட உன் பொண்ணோட டைவர்ஸ பத்தி பேசின. அதனால என்ன, வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அழிச்சிடலாம். இருக்கவே இருக்கு அபாஷன். அப்ப நான் வரேன். வெள்ளிக்கிழமை கிளப் மீட்டிங்க்கு கட்டாயமா வந்துடு. அம்மா, இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு என்ன ஆசீர்வதிக்க வேண்டிய நீ என் வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிடுறேன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல ராதா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தா எப்பவோ என்னை என் புருஷன் வீட்டுக்கு நீ போக சொல்லிருப்பியே. என்னடி இது, திடீர்னு உனக்கு புருஷன் ஞாபகம் வந்துருச்சு? திடீர்னு இல்லம்மா, என் வயித்துல இருக்கிறது அவரோட வடிவம் தானே. அவரோட வாரிசு என் வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரை பத்தின ஞாபகம் எனக்கு எப்படி வராம இருக்கும்? ஏண்டி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? இந்த நிலைமை நீடிச்சா நிச்சயம் எனக்கு பைத்தியம் பிடிக்கத்தான் செய்யும். அம்மா, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ அப்பாவை விட்டு வெளியில வந்து தனியா வாழ்ந்துட்ட. அதே வாழ்க்கைய உன் பொண்ணு வாழணும்னு நீ நினைக்காத. அப்படி நினைச்சா நிச்சயமா நீ எனக்கு உண்மையான தாயா இருக்க முடியாது. அப்படின்னா இப்பவே என் கணவர் கிட்ட போய் நான் கர்ப்பமா இருக்கிற சந்தோஷ செய்தியை சொல்ல போறேன். போய் சொல்லிட்டு அங்கே இருந்துரு, திரும்பி இங்க வராத. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அங்கேயேதான் இருக்க போறேன். இனி என் உயிர் போனாலும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்.